பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது நம்மளை ஒவ்வொரு விதத்திலையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் நமக்கு சும்மா எழுதி வைக்கிற நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் என்று தேவனுடைய சித்தமோ அதை அறிந்து கொள்வதற்காக படிக்கணும். வேதத்தை படிக்கிற ஒவ்வொருக்குள்ளேயும் பார்க்குறேன் நான், இன்றைக்கி கோபத்தை விடுவதில்லை. கோபங்கள் அதிகரிக்கிற மக்களாக தான் இருக்காங்க. கோபத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் பாருங்கள், அழகாக சொல்லுது பாருங்கள். நீதிமொழிகள் 15:1 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இப்போது மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான்னு சொன்னால் ஒருத்தவங்க கூப்பிட்றேன், வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கறது ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறது மாற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ நாம் அப்படி சொல்ல மாட்டோம். என்ன பண்ணிகிட்ருக்க, ஏது பண்ணிட்டுருக்க, சத்தம் டப்பா டப்பா டப்பான்னு அது சும்மாவே இருக்காது. ஒரு சில பிள்ளைகளை காலையில் எழுப்பும் போது அந்த வார்த்தைகளோடு கூப்பிடுவாங்க பாருங்கள், அந்த பிள்ளை காலில் எழுந்துக்கும் போது எரிச்சல் எடுக்கும். அது ஒரு மாதிரி செயல்படும். இப்போ மெதுவான பிரதியுத்திரம் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு குரல் கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம் பிரதியுத்தத்தை. இன்றைக்கி கடும் சொற்களை உண்டு பண்ணி கோபத்தை எழுப்பக்கூடியவளாக மாறும். கடும் சொற்கள், ஒரு வார்த்தையை சொல்லும்போது அழுத்தம் திருத்தமாக ஒரு மாதிரி பேசுவது. ஒருவர் இப்போது என்னிடத்துல கால் பண்ணி பேசும்போது சொன்னார், ஐயா இந்த மாதிரி எனக்கு நான் ரொம்ப கோவப்படுறேன்யா, நான் என்ன பண்ணேயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். நான் டிரைவராக இருக்கிறேன் அப்படின்னு. பஸ்ஸில் ஏறினா எல்லாரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாங்க. உண்மைதான். ஏன்னா அங்கே என்ன பண்ணுது, பல கூட்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க, பல மக்கள் ஏறுன்னு சொன்னால் ஏற மாட்டான், கொஞ்சம் தள்ளி போய் நின்னா தள்ள மாட்டான். அப்போ வார்த்தை எப்படி போயிடும், கடினமாய் பேச வேண்டிய வேலை, கடினமாக என்ன பண்ண சொல்ல வேண்டியது. அப்போ வார்த்தை எப்படி வரும், ரொம்ப வேகமாக தான் வரும். ஒருத்தன் கூப்பிட்டு மதிக்கலாம் கொஞ்சம் வேகமாக தான் பேசுவோம். ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு காரியங்களை சொல்லணும் டக்குன்னு அப்படி ஏறி வரலையா சத்தம் மட்டும் தான் பேசுவோம். அந்த வேலை அப்படி. மற்றவர்கள் அப்படி நடப்பார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுவோம், தேவனோடு கூட ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு, ஆண்டவர் நான் அன்புள்ள ஒரு மகனாக இருக்க, அன்பினாலே எல்லாரும் எழுத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கணும். நம்ம அந்த கடும் சொற்களை யூஸ் பண்ணும்போது அங்கே கோபங்கள் உண்டாகும், எரிச்சல் உண்டாகும், பகை உண்டாக்கும், வெறுப்பை உண்டாக்கும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் இதெல்லாம் நடக்குது. கேட்டன வரலையா ஒரு வார்த்தை டப்புன்னு, அந்த வார்த்தையை கேட்கும்போது அங்கே அவங்க எரிச்சல் ஆகிடுவாங்க. அவங்க சாதாரணமாக தான் சமைச்சுன்னு இருப்பாங்க, சாதாரணமாக தான் இருப்பாங்க. கூப்பிட்டுனே இருக்கவனுக்கு காது கேட்கலையா அப்படின்னாங்கன்னா போச்சு, அங்கே அவங்க வேறு மாதிரி ஆகிடுவாங்க. கொஞ்சம் உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னா போச்சு, வீட்டுக்கூட பிரச்சனையை கொண்டு வந்துடும். இப்படி வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நீங்கள் தான் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா, அமைதியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கும், கடும் சொற்களோடு இருக்கணும்னு சொன்னால் கோபம் உள்ளவர்களாய் வாழுகிறோம், கோபப்படுகளாக இருக்கிறோம். எது பார்த்தாலும் உடனே கோபம். எனக்கு வர கோபத்துக்கு கோபமே வரலையே, ஏன் வர வச்சத, ஏன் வர வைக்கணும்னு ட்ரை பண்ணுற, வர கோபத்துக்கு அப்படின்வாங்க. கோபம் வராத வர வச்சுருவாங்க. ஒரு சிலலாம் பேச்சை டமான் தூக்கி அதனால் தூக்கி அடிப்பாங்க. அதுதான் ஒருடைய வாழ்க்கையில் பிரச்சனை. எங்க ஆண்டவர் அறியாத மக்கள், தேவனுடைய சத்தியம் தெரியாதவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா வேறங்க. சத்தியம் தெரிந்த நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது, சத்தியம் தெரிந்த நீங்கள் இப்படி வாழக்கூடாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. வார்த்தையை விட்டு பார்த்தா அது என்ன காரியம் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியலன்றாங்க. ஏன்னா அன்பு இல்லாததுனால. அன்பு கூர்ந்து படிங்க, அன்பாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர. ஒரு வசனம் வாசிக்குவேன், யாக்கோபு 1:19 நீங்கள் வாசிக்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்போது பேசுவதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா, தாமதமாக இருக்கணுமா. கோபிப்பதற்கு பாருங்கள், நிறைய நேரங்களில் கோபத்தை வேகமாக செலுத்துன்னு சொல்லவே இல்லை, அதில் ஒரு தாமதத்தை காட்டு. உடனே பாருங்கள் கோபம் வருது, உடனே ஒரு பேச்சு வருது. மாற்றணுங்க, அதை நீங்கள் மாற்றணும். கேட்பதுக்கு மாத்திரமே தீவிரத்தை காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் கோபத்தில் தான் தீவிரத்தை காட்டுறீங்க.
பேசுவதில் தான் தீவிரம் காட்டுறீங்க. ஒரு பதில் வரக்கூடாது, டப் 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 டப்னு பேசுது. என்கிட்ட பேசினா நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் செய்வேன், அப்படி தான் தூக்கி அடிப்பேன், என்ன பண்ணுவேன்? என்னங்க நீங்கள் கேட்பதில் மாத்திரம்தாங்க தீவிரத்தை. கேட்குறது பாருங்கள், கேட்க சொல்லி பாருங்கள், இதை கவனிப்பானே அப்படின்வான். நம்ம சொல்லப்பா அப்படி அப்படிமா அதில் ரொம்ப தாமதத்தை காட்டுறாங்க. சொல் எனக்கு புரியுது அப்படின்ட்டு இப்படி இப்படி பார்த்துங்க. அதில் தாமதத்தை காமிச்சு நீ கோபப்படுத்தலை எப்படி காமிக்கிற? கோபப்படுத்தலை தாமதமாக இருக்கு சொன்னால் இந்த கோபத்தை டக்குன்னு வேகமாக காட்டுறேன். கேட்கறதுல தீவிரம்னு சொன்னால் தீவிரம் இல்லாமல் போகிற. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் வேதம் இப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால் அப்படியெல்லாம் என்னால் நடக்க முடியாதுங்க, அப்படியெல்லாம் நான் வாழ முடியாதுங்க, அப்படி ஒரு மனம் வாய் தந்து சொல்வதில்லை. ஆனால் நீங்கள் செய்யாமல் போவதே அப்படி சொல்வதுக்கு அர்த்தமாக மாறுது. நீங்கள் செய்யவே மாட்டீங்களே. நீங்கள் செய்யாமல் போவதனால ஒருத்தன் வாய் தந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு உலகத்தை ஆண்டவர் அறியாத மக்களுக்கு போல் தான் நீங்கள் வேதத்தை கையில் வச்சுன்னு செய்ய மாட்டேன்ற மாதிரி செயல். வேதத்தை பிரித்தோம் படிக்கிறோன்னு சொன்னால் இது மாதிரி செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கோபிப்பதற்கு நான் தாமதமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னால் முடியலப்பா, ரொம்ப கோபப்பட்டுறேன்பா, எனக்குள்ளே தாமதம் இல்லாமல் டக்கு டக்குன்னு பேசிட்டேன்பா, நான் கோபப்படுறதுனால வீட்டில் இருக்க பொருள்லாம் உடையுதுப்பா, நான் கோபப்படுறதுனால எப்படியாப்பட்ட பிரச்சனையை நான் சந்திக்கிறேன்ப்பா. இன்றைக்கி அப்படியாப்பட்ட கோபத்துக்கு என்னை விடுதலாக்கணும் அன்றே. நான் நிறைய நேரத்தில் மெதுவாய் பேச, நான் நிறைய நேரத்தில் மற்றவர்களை காயப்படுத்தாதபடிக்கு பேச எனக்கு கிருபை தாங்க. என் வார்த்தை மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை கேட்க வேண்டும். நீதிமொழிகள் 25:15 வாசிக்கும். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். கவனிங்க, நீண்ட பொறுமையினால் பிரபுவு கூட சம்மதிக்க முடியும். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை பொறுமையாய் பேசினா எவ்வளோ பெரிய உயர்ந்தவளாக இருந்தாலும் அவளை சம்மதிக்க வைத்து விடும். நீ பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை அதிகாரம் இல்லை, ஏய் இதை செய்டா அப்படின்னு பாருங்க, செய்ய முடியாது, போயின்னு இருப்பான். என்னங்க அவன் சின்ன பையன் கூட என் பேச்சை கேட்கறதுக்குறேன், கேட்காம போனதுக்கு என்ன? நிறைய பேர் பாருங்க, என் பிள்ளையான்னு கூட தெரிலங்க, இது என் பேச்சே கேட்க முடியாது. ஏன்னா உன் வார்த்தை அன்பில்லாத வார்த்தை, உன் வார்த்தை அன்பே இல்லாத வார்த்தை. காலை எழுப்பும் போதே ஒரு சவுண்டு வரும், ஏய் நாயே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு உனக்கு பிறந்த பிள்ளைங்க கூட உன்னை மதிக்காமல் போகிறதுக்கான காரணம். இப்போது நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது அன்புள்ளதாய் காணப்படுமானால், அது பொறுமையாக இருக்குமானால் பிரபுவை கூட சம்மதிக்கப்படும். பிரபு பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க, உயர்ந்தவர்கள் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க, கனத்துக்குரியவங்க அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்கள கூட சம்மதிக்கப்படலாம். அப்படி பேச கற்றுக்கொள்ளலாம். நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், நான் கூட இப்படி தாங்க கோவப்படுவேன், எடுத்துரிஞ்சு பேசிடுவேன், ஒரு உதவியும் கிடைக்காது, ஒரு தேவைகளும் சந்திக்கப்படாது. அவங்க சந்திக்கிறாங்க, சந்திக்கல, போடாண்டு போயின்னு இருப்பேன். நான் எடுத்தங்க வந்து பேசி போடாண்டு போயின்னு இருப்பேன். அப்படி போய்கொண்டு இருந்த வாழ்க்கையில் இந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். வேதம் எவ்வளோ பொறுமையாக, இன்றைக்கி நம்மலாம் அவர் கீழ்ப்படியாமல் இருக்கோம், பட்டன் போய் அடிச்சுடார் ஆண்டவர், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேன் டைன்னு ஒரு குரல் கொடுத்தாருன்னா என்ன ஆகிருக்கும், நம்ம இருந்திருப்போம்மா? எவ்வளோ ஆண்டு பொறுமையாக இருக்கா பாருங்க. அவருடைய சத்தம் காதை சுணத்தை அதிர பண்ணுவான், பெண்மான்களை இனம்படிக்க செய்யுமா. அப்படியாப்பட்ட ஒரு சத்தம் உள்ள ஒரு தேவன் குரல் கொடுத்து நம்ம இருந்திருப்போம்மா? இன்றைக்கி எவ்வளோ பொறுமையாக இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொறுமையை கற்றுக்கொண்டு தன்மையாய் பேச கற்றுக்கொண்டேன். இந்த கற்றுக்கொள்வதனால் என்னென்னா, நான் ஒரு உதவி என்று கேட்டால் எனக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். உதவி செய்வதற்கு ஒரு ஜனம் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை தன்மையாய் பேச கற்றுக்கொண்டேன். அவருடைய மனம் இலகி போகிற அளவுக்கு பேசுவேன். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நீங்கள் கோவப்பட்டு ஒரு காரியங்களை செய்துவிட, ஏம்மா மேலே வாங்கம்மா, ஏன்னா வேலை வாம்மா, ஏம்மா எங்கே நிற்கிறீங்க, அந்த வார்த்தை வெளியில் இருக்கணும் உள்ளே கொண்டு வந்துவிடும். அம்மா விட இதை செஞ்சிடுமா, அப்படியே சொல்லலாம், இது செஞ்சிடு. அந்த அன்புள்ள வார்த்தையை பேசி பாருங்கள், செய்யக்கூடாதுன்னு செய்ய வைத்துடும். அதிகாரமுள்ள வார்த்தைகளை பேசி அதிகாரத்தோடு இதை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது என்று வேதம் கற்றுக் கொடுக்குது.
இன்றைக்கி தேவ பிள்ளைகளாக இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்க. எபேசியர் 4:29 வாசி. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்போ பக்தி உள்ள வார்த்தைகளை பேச சொல்லி வேதம் சொல்லுது. கெட்ட வார்த்தைகள் புறப்படக்கூடாது, பக்தி உள்ள வார்த்தைகள் தான் பேசுன்னு சொல்லுது. ஏன் பக்தி உள்ள வார்த்தைகளை பேச முடியல? பக்தி உள்ள வார்த்தைகளை பேச முடியாத காரணம் என்ன தெரியுமா? அன்பு இருந்தால் தாங்க பக்தி உள்ள வார்த்தையை பேச முடியும். அன்பு இல்லாதவன் எப்படி பக்தி உள்ள வார்த்தைகளை பேசுவான்? பக்தி உள்ள வார்த்தைகள் வராமல் போயிடும். அப்போ எல்லாரும் பாருங்கள், இந்த கோபப்படுவதனால, இந்த கோபம் உள்ள ஒரு மனிதனுக்கு நல்லா கேட்டுற போகிறேன். நான் பாரு வாயில் வராத பாரு, நீ கோபப்பட்டிருந்தா நான் வேறு மாதிரி கேட்டு விட்டுருவேன். பார்த்தீங்களா வந்துச்சா கெட்ட வார்த்தை? வருதா கெட்ட வார்த்தை? கெட்ட வார்த்தை வரத்துக்குண்ணே உனக்குள்ள கோபம் வந்தால் கெட்ட வார்த்தை உள்ளே வந்துடும். வசனம் தான் சொல்லுது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படவே கூடாதுன்றாரு. நீ பேசுன்னு சொன்னால் என்ன சொல்லுறதுமா? பேசுனா என்ன பேச சொல்கிறது? பக்திக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் பேசு. அது எப்போ பேச முடியும்? அன்பாக இருந்தால் தான் பேச முடியும். உனக்குள்ள அன்பு இருந்தால் தான் பக்தி உள்ள வார்த்தைகளை பேசுவதுக்கு உன்னால் முடியும். இன்றைக்கி நீங்கள் பேச முடியாதது காரணம் இதுதான். இன்றைக்கி கோபம் வராத கோபத்தை வர வைத்து இல்லாத ஒரு சண்டையை உருவாக்கி பேசக்கூடாதுன்ற வார்த்தைகளை பேசும்படிக்கு மாற்றி என்னை எப்படி கேட்டா தெரியுமா? காலையில் அவ என்னை எப்படி கேட்டான் தெரியுமா? அவன் காரணம் உனக்குள்ளே இருக்க கோபம் அப்படி பேச வைக்குது. உனக்குள்ளே இருக்க கோபத்தினால நீ என்ன பண்ணுற? இப்படி பேசி கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை யார் ஒன்றாலும் நீங்கள் கோபப்படுறவங்க கெட்ட வார்த்தை பேசலாம் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கோபப்பட்டால் கெட்ட வார்த்தைகளோடு நீங்கள் பேசக்கூடிய மாறுங்க. அந்த கோபம் கெட்ட வார்த்தையை பேச வைக்கும். நீங்கள் பேசினா தேவனுக்கு விரோதமாக நடக்கிற ஒரு கூட்டமாக மாறுறீங்க. பிசாசு உங்களை வைத்து எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ இதே வாயில் தான் துதிக்கிற, இதே வாயில் தான் அவருக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிற, இதே வாயினால் தான் கோபப்பட்டு கொண்டிருக்க, இதே வாயினால் தான் இப்படி நடந்து கொண்டிருக்க. கர்த்தர் உன்னை பார்க்குறார். நீ என்ன காரியங்கள் செய்யறன்னு சொல்லி கர்த்தர் பார்த்துன்னே இருக்கிறார். தேவன் பார்க்கிறதுக்கு தேவ பிள்ளைகளே தேவனுக்கு உகந்த காரியங்கள் உள்ளவங்க மாற வேண்டும். தேவன் விரும்பக்கூடிய ஒரு பாத்திரமாய் மாறுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதை விட்டு என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. தேவன் விரும்புகிற ஒரு காரியங்களை செய்ய வேண்டும். வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 16:24 வாசிங்க. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அப்போ இனிய ஒரு சொற்கள் எப்படி மாறுதான்? அது தேன் கூட்டில் ஒழுகிற ஒரு தேனை போல இருக்குமா உன் சொற்கள். ஐயோ அவன் பேசினாலே அப்படியே தேன் வடியும் பாருங்க. உண்மை தாங்க, அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை தான். கடும் சொற்கள் எப்படி மாற்று பற்றியா? உன் எலும்புகள் எப்படி மாற்றிதான்? உன் எலும்புகள் எல்லாம் இன்றைக்கி நினமில்லாத போய் வலியும் வேதனை, அவ்வளோ கோபம் உனக்குள்ளே இருக்குது. அதனால தான் உன் எலும்புகள்லாம் அப்படி வலியும் இல்லையும். கோபத்தை விடு, கோபம் இல்லாமல் மாறு. அப்போ தான் உன் எலும்புகள்லாம் நினமுள்ளதாக காணப்படும். உன் எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக மாறும். நீ கோபப்பட 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 எல்லா தசைகளும் எல்லா நரம்புகளும் இது அப்படின்னு முடிஞ்சு போச்சு. எல்லாதும் உள்ளே இருக்கிற எலும்பு இப்போது எப்படி மாறுது பார்த்தீங்களா? இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை உருவாக்கி அவர் கோபப்படுறது கற்றுக் கொடுத்தாரா? சொல்லுங்கள். என் மகனே நீ கோபப்படுனாரா? அவர் எங்கே கோவப்பட்டார்? அதுக்கு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அவர் கோவப்பட்டார் தெரியுங்களான்னு. எங்கே கோவப்பட்டார்? கோவப்படுறதுக்கான ஒரு சில இடம் தான், ஒரே ஒரு இடம். அந்த இடத்துல என்ன பண்ணார்? அங்கே புறாவித்துன்னு கொண்டிருக்கான், வட்டிக்காரன் அங்கேருந்து வட்டி கொடுத்துன்னுக்கிறான். இங்கே ஆலயமாக இது என்ன? இது ஆலயத்துக்குள்ளே அவர் கோவப்படுகிறார். இந்த ஆலயத்துக்குள்ளே எப்படியாப்பட்டவங்க இருக்கக்கூடாது என்பதுக்காக நம்ம கோவப்பட்டு எல்லாத்தையும் வெளியே நம்ம தோற்றினா. அந்த நாட்கள் இருந்துங்க. இந்த நாட்கள் நீயே அங்கே கடை வச்சு உட்காந்துக்கிறேன். அதுக்காக ஒரு சாட்டை ரெடி பண்ணி பண்ணார், எல்லாத்தையும் கவுத்து போட்டு இது பண்ணார். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு அவர் கோவப்பட்டார். நீ எத்தனை இடத்துல கோவப்படும் பாரு. அவர் ஆலயத்துக்காகவே அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர். அந்த ஆலயம் இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக செஞ்சார். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நீங்கள் கோபப்படுவதை நியாயப்படுத்தி பேசாதீங்க. கோபத்தை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காட்சி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோபப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் கோபம் இல்லாதபடிக்கு தன்னை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக
அப்பா, இந்த நாளிலே அப்படிப்பட்ட கடும் சொற்களோடு பேசுகிற பிள்ளைகள் அப்படி பேசாதபடிக்கு, அப்படி பேச தோன்ற ஆவிகளை நான் இப்போதே கடிந்து அப்புறப்படுத்துகிற மாட்டேன். அவர்கள் மாத்திரம் இல்லை, அவர்கள் பேசுவதனால் அவர்கள் பிள்ளைகள் அப்படி மாறுகிறார்கள், அவருடைய பெண்கள் மாறுகிறார்கள். அன்றைய குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படி மாறுகிறார்கள். என்ன அன்புள்ளவர்கள் அவரோடு கூட பழகினாலும் இவர்கள் பேசுகிற வார்த்தையினாலே அவர்களும் அப்படி மாறுகிறார்கள்ப்பா. அப்படி மாறாதபடிக்கு, அப்படி நடக்காதபடிக்கு ஒவ்வொரு அன்புள்ளவர்களாய் மாற அப்பா, இனிமையான வார்த்தைகளை பேச அப்பா, இந்த பிள்ளைகளை மாற்றி நீர் அப்படி வழிநடத்தப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிய சொற்கள் ஆண்டவரே, பேசும்போதே ஆண்டவரே இனிய சொற்களாய் மாறட்டும் ஆண்டவரே. கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசத்தக்கதாய் இவர்களை நடத்தும் ஆண்டவரே. இவர்கள் பேசும்போது இவருடைய வார்த்தை ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்க. இவருடைய வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது, இவருடைய வார்த்தை யாரையும் கண்ணீர் அடிக்கக்கூடாது. அப்படி இருக்கிற காரியங்களை எல்லாம் தேவன் மாற்றி இந்த நாளிலே அன்புள்ள பிள்ளைகளாக மாற்றும். ஆசீர்வதி பெரிய கஞ்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600006 9.